இந்த கால அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம தியானிக்க இருக்கிற வேத பகுதி 21, அதாவது யோவான் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நாம் 37 வரைக்கும் வாசித்து அதை நாம் தியானிப்போம். அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நாம் ஆதலால் பிலாத்து அவர்களிடத்திலே வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்கள் கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இவ்விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்கிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களுக்கும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அன்பாலே இதுல நிறைய காரியம் இருக்குது. இந்த இறந்த பிறகு நம்ம INR அப்படின்னு போடுவாங்க. INRI அப்படின்னு போட்டு அந்த சிலுவையில போடுவாங்க. நீங்க சமாதியில பாத்தீங்கன்னா தெரியும். அது லத்தீன் வார்த்தை. அதே போல YNB அப்படின்னு சொல்லுவாங்க. NBI அப்படின்னு போடுவாங்க. அது கிரேக்க வார்த்தை. அதே போல இதெல்லாம் இந்த சமாதியில அந்த சிலுவையில போற நசரேயனாகிய கிறிஸ்து யூதருக்கு ராஜா அப்படின்னு அது அர்த்தமா அந்த எபிரேய பாஷையில. இப்படி அவர் யூதருக்கு ராஜா மட்டுமல்ல, உலகத்துக்கே அவரு ராஜாவாக வந்தார் என்பதுதான் நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. அதனால இங்க நம்ம ஜப குறிப்புக்காக என்ன ஜபம் எடுக்கணும் இந்த இடத்துல மறைந்து கிடக்கிறதுன்னா, இந்த பகுதியில நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்னு, இதற்காகவே இந்த உலகுக்கு வந்தேன்றார். இன்னைக்கு நாம இந்த உலகத்துல எதற்காக வந்தோம்? நம்ம வந்தவருடைய நோக்கம் என்ன? கொஞ்சம் நம்மள நாம ஆராய்ந்து பாருங்க. நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் இந்த உலகத்துல வாழறேன்? இன்னைக்கு ஏசாண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னாக்கா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தாராம். எதை குறித்து? அழகா சொல்றாரு பாருங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே நான் வந்தேன்றார். அப்ப இன்னைக்கு நானும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க கூடிய ஒரு சாட்சியாக நாம ஏற்படும். நம்ம அவருடைய சத்தமாக மாறணும். அதுதான் சொல்ற, இந்த உலகத்துக்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். என் சத்தம், ஆண்டுடைய சத்தம் இன்னைக்கு இந்த உலகத்துல எங்கும் துணித்திருக்கிறது, எங்கும் வியாபித்திருக்கிறது. அவருடைய சத்தியம் இன்றைக்கு அவருடைய சத்தமாக நமக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தி இன்னைக்கு ஜிஃபன் எஃப்எம்ல 26 தேசத்துக்கு போகுது. அப்ப இந்த சத்தம் எதுல கலந்துருக்குது? காத்துல கலந்துருக்கு. அவன் ஜிஃபன் எஃப்எம் ரேடியோனுடைய அந்த அலைவரிசையை வச்சுட்டானாக்கா உடனே அந்த சவுண்டு கேட்கும். இன்னைக்கு கூட நான் அப்ப நாம இன்னைக்கு ஒரு சாட்சியாக வாழ்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு சாட்சியா என்னை நீங்க நடத்துங்க. அதனால இன்னைக்கு உண்மையிலே இந்த ஜிஃபன் எஃப்எம்ல எங்கேயோ ஒளிபரப்புறாங்க. இன்னைக்கு காலையில அதிகாலையில 5 மணிக்கு நான் ஒரு சாட்சி கேட்டேன். இன்னைக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி அருமையான ஒரு சாட்சி. ஒரு சகோதரன் மதுரையில ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். அவருக்கு கேன்சர், ஆஸ்ட்ரோபெரியான்ட்டு எலும்புல ஒரு புற்றுநோய் வந்தது. அதுக்கு எத்தனை ஆபரேஷன் அவருக்கு பண்ணாங்க தெரியுங்களா?
இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆபரேஷன் அவருக்கு பண்ணி கடைசி வரைக்கும் இன்னைக்கு அவர் சோர்ந்து போகாம ஆண்டவரை பிடித்து கொண்டு அவருடைய எப்படி கிருபையினால இன்னைக்கு அவர் உயிரோடு சாட்சி சொல்கிறார் என்றால் அவர் சொல்றார். ஒரு கடைசியா ஆபரேஷன் அவருக்கு நடந்துதான். அப்ப அவருக்கு 18வது சங்கீதத்தை அவங்க அக்கா வாசிச்சு, இதன்படி நீனு சோர்ந்து போகாத, ஆண்டவர் உன்னை என்ன செய்வாரு, அவருடைய 18வது சங்கீதத்துல அவருடைய சாகாதபடிக்கு பிழைத்திருக்கவே உன்னை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வைத்திருக்கிறான்னு சொல்லி பாருங்க. அவரு சாகாதபடிக்கு பிழைத்து சாட்சி சொல்லவே நீ உன்னை ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாரு, இந்த மரணக்கட்டிலிருந்து உன்னை என்ன செய்வாரு, தூக்கி எடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் கொடுத்தாங்களாம். அந்த வசனங்கள்லாம் நினைத்து 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 ஆண்டவருடைய இன்னைக்கு அவர் சாகாதபடிக்கு ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கிறாரு. இன்னைக்கு அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு மதுரையில கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இந்த கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கவும், ஆறுதல் கொடுக்கவும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லவும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இன்னைக்கு அவரை சாட்சியாக வைத்திருக்கிறார். அன்பால இன்னைக்கு அவரு சாகாமல் பிழைத்திருந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்காக சாட்சியாக நிக்கிறதை போல இன்றைக்கு நீ நானும் ஆண்டவர் நம்மள ஒரு சாட்சியாக ஏற்படுத்தணும்னு நம்ம ஜெபிக்க வேண்டும். அன்பாலே இன்னைக்கு அவருடைய சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இன்னைக்கு நம்ம சத்தியவானாய் மாறினாதான் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அன்பாலே அப்ப சத்தியவான் என்றால் என்னன்னாக்கா உண்மையை விரும்புகிறவர்கள், சத்தியத்தை விரும்பி சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் சத்தியவான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா வாழ்றவன சத்தியவான் சொல்லுவானா யாராவது, இவன் அயோக்கியன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு நீ இந்த உலகத்துல வாழும் பொழுது அந்த சத்தியம்ன்றது எது அப்படின்னாக்கா ஏசாண்டவர் வாயால சொன்னதாங்க சத்தியம். ஏசாண்டவர் உயிரோடு இருக்கும்போது வாயால சொல்லிட்டு போனதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா அந்த சத்தியத்துக்கு சாட்சியா வாழறோம்னு அர்த்தம். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த சத்தியத்துக்கு சாட்சியா வாழ்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒண்ணு செஞ்சா ஒண்ணு விட்டுடுறோம், ஒண்ணு கீழ்ப்படிஞ்சா இன்னொன்னு நம்ம கோட்டை விட்டுடுறோம். எதையாவது ஒரு வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தையின்படி நம்ம வாழணும்னு நினைச்சா எதுலயா ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த கோட்டை விட்டுடுறோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து எல்லாரும் கேவலமா பேசுற மாதிரி இருக்கிறோம், இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு. அப்படி இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன செய்யறோம், சத்தியவானா இருக்கிறோமா சத்தியத்துவானுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறோமான்றதை நாமளே நினைச்சு பார்க்கணும். அப்ப சத்தியவானாய் நாம அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் இறுதி வரைக்கும் என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஒரு சத்தியவானாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்ப உண்மைக்கு நானு உறக்க சொல்கிறவனாய் உண்மையின்படி நடக்கிறவனாய் நான் வாழ வேண்டும். சத்தியம் என்றால் உண்மை. இன்னைக்கு உண்மையை புரியாம இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அன்பாலே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை தான் சாட்சி. அப்ப இயேசு ஆண்டவர் வாழும்போது எப்படி வாழ்ந்தார்? அப்ப அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன்னா எந்த சத்தியத்துக்கு? அவர் பிதாவிட்டிருந்து நம்ம கிட்ட வாங்கி அந்த சத்தியத்தை நமக்கு சொன்னார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இது ஒரு சத்தியம், இது ஒரு உண்மை. அவள் பரலோக ராஜ்யம் அவளுடையது. அப்ப பாருங்க, மத்தேயுல அவர் சொன்ன காரியம் எல்லாம் ஒரு சத்தியமாக இருக்கிறது. நீங்க அந்த நம்ம சத்தியத்தின்படி நம்ம துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அது சத்தியம், அது உண்மை. அது அப்ப இன்னைக்கு இந்த துயரப்படுவர்கள் எல்லாம் துயரப்பட்டு கொண்டே இருக்கிறானா? கிடையாது. இப்ப இன்னைக்கு நான் காலையில ஒரு சாட்சி கேட்டேன், அவருக்கு எவ்வளவு துயரத்து மேல துயரம். ஆபரேஷன் பண்ணி முடிஞ்சோடனே இன்னொரு பிரச்சனை வரும். இன்னொரு பிரச்சனை வந்தோடனே அவங்க ஏதோ இந்த ஊசி, மயக்க ஊசி போடும்போது நரம்புல போறதுக்கு பத்தி சதையில போட்டாலும் அந்த சதையெல்லாம் அப்படியே அழுகி போச்சான். திரும்பி ஆபரேஷன் பண்ணுட்டாங்க. அப்புறம் திரும்பி நடக்க முடியாததுனால திரும்பி முட்டில ஒரு ஆபரேஷன். இப்படி காசு பணம் இல்லை, ஏழை. ஆனா அவருக்காகவே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண அவர் சொல்றாரு, எனக்காகவே இந்த காப்பீடு திட்டத்தை கொடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அதன் பிறகு அந்த காப்பீடு திட்டமே எனக்கு ஆபரேஷன் பண்ற ஆஸ்பத்திரியில அது சேங்ஷன் பண்ணாங்க. அது அந்த ஆஸ்பத்திரி அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த காப்பீடு திட்டத்துக்கு செலக்ஷன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்கிட்ட காசே இல்லை. அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டாரு, பரவாயில்லையா உன் ஜீசஸ்
உனக்கு உதவி செய்யறாரியா. ஒரு பைசா இல்லாம அஹ், பல ஆபரேஷன் அவருக்கு 10-15 ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்து இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்றாருன்னா அவர் துயரப்பட்டதனால்தான் துயரப்படுவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, ஆறுதல் கொடுக்கும்படியாக இருக்கிறார். அன்பாலே அந்த அந்த வழியாக கடந்து வந்ததுனாலதான் அவர் அநேகருக்கு சாட்சி சொல்ல முடிகிறது.